2016 ஒவ்வொரு தேர்தல் முடியும் போதும் இந்த தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கும். இந்த தேர்தல் முடிந்ததுக்கு பின்பாகவாது சீமானவர்கள் தாங்கள் செய்த தவறுகளை ஒரு ஒரு சீராய்வுக்கு உட்படுத்துவார், ஒரு பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவார். நம்ம என்ன இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், எதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பார் அப்படிங்கிற ஒரு நப்பாசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதை எப்போ அவர் பண்ணது கிடையாது, இப்போ அவர் பண்ணல. தான் எந்த இடத்துல தோற்றுருக்கோம், தான் எதை பண்ண வேண்டியதை பண்ணாமல் விட்டுருக்கோம், பண்ணக்கூடாது என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் இப்பவும் இந்த நேரத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி ரசிகர்கள் இருக்காங்கல்ல, இவங்களாம் நேரத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. தாவைக்கா ஒரு ஐடி டீமை ஹையர் பண்ணி அவங்க சமூக வலைதளங்கள்லாம் ஒரு நேரேஷனை செட் பண்ணி போயிருக்காங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சியோட வீழ்ச்சிக்கு காரணம். மற்றபடி தாவைக்கா உள்ளே வராமல் இருந்திருந்தால் நாங்கள் இந்த தடவை ஆட்சி அமைச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி எப்போதும் போல நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன இவங்க திருந்த போகிறாங்கிறது தெரில. இது இப்படியே தான் கடைசி வரைக்கும் போகுமா அப்படிங்கிறதும் தெரில. தேர்தலுக்கு முன்பாகவே நான் ஒரு காணொலியில் போட்டிருந்தேன். ஒரு சின்ன சாம்பிளிங் ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்சோட முடிவை போட்டிருந்தேன். சமூக வலைதளங்களில் நிறைய ஃபேக் ஐடிஸை நாம் தமிழர் கட்சி வச்சுருக்காங்க. அதன் மூலமாக ஒரு இல்யூஷன் பாலிடிக்ஸ் இவங்க செட் பண்ணுறாங்க. தேர்தலுக்கு பின்பாக இது ஒரு காணல் நீராயிரும், உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த காணொலியோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், வேணா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. அந்த தேர்தலுக்கு முன்பாக நடந்த சில சம்பவங்கள் சமூக வலைதளங்களில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக நாம் தமிழர் கட்சி எங்கே பார்த்தாலும் சீமான், எங்கே பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள், நாம் தமிழர் கட்சியோட பேட்டிகள், காணொலிகள் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க நிறைஞ்சிச்சு. அது முகநூலானாலும் சரி, எக்ஸ்தலமானாலும் சரி, யூடியூப் ஆனாலும் சரி. யூடியூப்லலாம் ஒரு சேனல் ஆரம்பித்து நாம் தமிழர் கட்சி பற்றி பேசினாலே ஒரு வாரத்தில் மானிட்டைஸ் ஆயிரும், ஒரு மாதத்தில் இன்கம் பார்த்துருவாங்க. அந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நெட்வொர்க்கு ஐடி விங்குள்ள, சோஷியல் மீடியாக்குள்ளே நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஐடி டீமு வேறு எந்த கட்சிக்குமே தமிழ்நாட்டில் கிடையாது. அதிமுக கொஞ்சம் இருந்தாங்க, திமுக கொஞ்சம் இருக்காங்க. தாவேக்கா இந்த 4 கட்சி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி, அதிமுக, திமுக, தாவேக்கா எடுத்துட்டோம்னா தாவேக்கா தான் இருக்கிறதுலே கடைசி நிலையில் இருந்தாங்க உண்மையை சொல்ல போனால். ஏன்னா அவங்களுக்கு என்ன அரசியல் பேசுகிறதுன்னு தெரியாமல் இவங்க தற்கொலைகள் நாம் தமிழர் கட்சி பேசுறதுக்கு மட்டும் கவுண்டர் கொடுத்துட்டு மட்டும் தான் தாவேக்கா இருந்ததை தவிர தாவேக்கா பெரிய அளவில் சைபர் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணல. ஆனால் அந்த சைபர் ஸ்பேஸில் முழுக்க டாமினண்ட்டாக இருந்தது யார் அப்படின்னா, மெஜாரிட்டியாக இருந்தது யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. அது தேர்தலில் அந்த ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. இவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு இல்யூஷன் பாலிடிக்ஸ், ஃபேக் ஐடி பாலிடிக்ஸ்ங்கிறதா இதில் விஷயம். 10 நபர்கள் 10,000 நபர்கள் இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி அவங்க கொண்டு போகிறாங்க. 2 விஷயம் ரொம்ப ஹைலைட்டாக பேசணும். ஒன்று, சமூக வலைதளங்களில் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் களமாட்டினாங்க. அதை பார்த்து தமிழ்நாடு முழுக்க இவங்களுக்கு பெரிய ஆதரவு இருக்குது. நிறைய பேர் நம்பினாங்க நாம் தமிழர் கட்சி இந்த தடவை ஆட்சிக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி சில பேர் பேசவும் செஞ்சாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா, தேர்தலை ஒட்டி நிறைய பேர் வெளிநாடுகள்லேருந்து வந்தாங்க இல்லையா. பாருங்கள், இந்த தடவை கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சிடும். அதனால தான் வெளிநாடுகளில் நிறைய பேர் உணர்வோடு வாக்களிக்க தயாராகிட்டு இருக்காங்க. இந்த தடவை நாம் தமிழர் கட்சி வென்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே பொய்களின் மீது கட்டமைக்கப்படும் பிம்பம் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். முதல்ல இதை சைபர் ஸ்பேஸில் இப்பவும் தங்களுடைய தவறுகளை உணராமல் அடுத்தவங்கள பழி சொல்லிக்கிட்டு இல்லாத விஷயத்தை பொய்யா பரப்பிக்கிட்டு முதல்ல இந்த நாம் தமிழர் கட்சியோட ஐடி வைங்க பாக்யராஜன் கட்டுப்பாட்டில் இருந்தது. பாக்யராஜன் கட்டுப்பாட்டில் இருந்து அப்போ ரொம்ப கெட்ட பேரை வாங்கி யாராவது ஒரு சாதாரணமாக ஒரு விமர்சனத்தை வச்சா கூட, சாதாரண விமர்சனம் வச்சா கூட அதுக்கு அசிங்கசியமாக திட்டி கவுண்டர் கொடுக்கக்கூடிய வேலையை நாம் தமிழர் கட்சி ஐடி வைங்க பார்த்துச்சு. அப்போ பாக்யராஜன் துறப்பட்டு மறுபடியும் கொண்டு வந்தவங்க ஒரு கன்னட பெண்மணி, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட ஒரு பெண்மணி சுனந்தான்னு சொல்லி. அவங்களுடைய தலைமையிலும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஃபேக் பாலிடிக்ஸ், இல்யூஷன் பாலிடிக்ஸ். இது முழுக்க தமிழ் தேசிய அரசியலை வீழ்த்தக்கூடிய ஒரு விஷயம். மாற்று அரசியல் அப்படிங்கிறது ஒரு தமிழர் தேசிய அரசியலாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதில் இருந்து முதல்ல தம்பிகள் வெளியே வரணும். முதல்ல இந்த ஃபேக் ஐடிகளை ஃபுல்லாக ஓச்சு கட்டணும். ஃபேக் ஐடிகளை வச்சு இவங்க அரசியல் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இப்படி தான் இருக்கும். இனியாவது அவங்க திருந்துறாங்களான்னு பார்ப்போம்.